ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தியாழி அறிவர். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் எப்படி போடுறது அப்படிங்கிற கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இருக்க கிளாஸில் நம்ம எப்படி மிஷினில் ஆயில் விடுறது, பேசிக் நாலேஜ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் துணி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ 10 இன்ச்சு நம்ம கரெக்டாக அளக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கிறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு டவுட் வரும் எவ்வளோ துணி அப்படின்லாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அளவுக்காக ஒரு 10 அப்படின்ற மாதிரி நான் வந்து அளந்துக்கிறேன். ஸோ இது போல் ஒரு ரஃப் கிளாத் எடுத்துக்கோங்க, ரேஷன் வேஷ்டி புடவை அது போல் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ப்ளவுஸ்க்கு தைச்சிட்டு மீந்த துணி இருக்கும் இல்லையா, அந்த லைனிங் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் 10 இன்ச்சுக்கு அளந்துட்டு கரெக்டாக நான் அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேராக வெட்டிக்கிறேன். இப்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ துணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் 2 துணியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம தைக்கும்போது சிங்கிளாக ஒரு துணி மட்டும் வச்சு தைக்கக்கூடாது, 2 துணியாக தான் வச்சு தைக்கணும். நம்ம ஒரு துணியாக வச்சு தைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட 2 துணி தான் வச்சு தைக்கணும், ஒரு துணியாக வச்சு தைக்காதீங்க, பல்லு சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு துணியை வந்து நம்ம அசைக்கக்கூடாது, பொறுமையாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம துணியை ஷேக் பண்ணக்கூடாது, பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது போல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நம்ம துணி வந்து ஷேக் ஆகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அடுத்து நான் அப்படியே திருப்பி இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ துணி கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துணிலையும் வெட்டக்கூடாது, சென்டர்லேயும் வெட்டக்கூடாது, அந்த துணி முடிகிற இடத்துல தான் நம்ம வெட்டணும். இப்போ நான் போட்ட தையல் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ தையல் வந்து ஒரே நீட்டாக இருக்குது, பிசுறு தட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது போல் தையல் வந்து முதல்ல ஸ்ட்ரைட்டாக வரணும். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கோடு கூட போட்டுக்கோங்க, கோடு போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னா, அந்த கைடு அளவுக்கு நான் தைக்கிறேன். அதாவது அந்த கைடு முடியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல அப்படியே நான் வந்து அளவு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கத்துலேருந்தே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம துணியை எடுத்துகிட்டு ஸோ அந்த கைடு அளவுக்கே நம்ம வந்து வச்சு தைக்கலாம். ஸோ இந்த கைடு அளவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வரும். உங்களுக்கு அது தெரியலை, நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுக்கோங்க. நான் போட்ட மாதிரி இதே மாதிரி 1/4 இன்ச்சு அப்படிங்கிற அளவு இல்லாமல் ஸோ ஏதோ ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துணியை வந்து நம்ம இழுக்கவோ அதை ஸ்பீடாக இது பண்ணவோ கூடாது. ஸோ அந்த துணி எப்படி தைக்குதோ அது போல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து துணி ஸ்பீடாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கையை மேலே வச்சு அதை வந்து சருன்னு நம்ம இழுக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக தான் நம்ம தைக்கணும், துணியை அது இஷ்டத்துக்கு தான் நம்ம விடணும். அதுபோல் நம்ம அதை ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா தையல் வந்து சரியாக விழுகாது. ஸோ இது போல் பொறுமையாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இது போல் கோடு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரே சீராக அழகாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்களா, ஸோ கையை வந்து நான் லைட்டாக தான் வச்சுருக்கேன், அது மேலே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணலை, அதை போட்டு நான் வந்து தள்ளலை இழுக்கலை எதுவும் பண்ணலை. பொறுமையாக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும். தையல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் இருக்கும். நம்ம அது மேலே ஆர்வமாக இருந்தோம் அப்படின்னா தையல் வந்து ஆரியை விட ரொம்ப ஈஸி. எல்லாமே கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. ஸோ நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு விஷயத்த வராதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் எப்படி போடுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மேலே நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்துங்க. அப்போ தான் அதில் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுட்டு தான் ஆகணும். விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செஞ்சு காட்டணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணி பார்த்தீங்களா, ஸோ துணிக்கு ஓரமாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் த்ரெட் அப்படியே விட்டுட்டேன் இல்லையா, ஸோ இது போல் விடணும், அப்போ தான் நம்ம அடுத்த வாட்டி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட தையல் பாருங்கள், இது வந்து பேக் சைடு நான் வந்து காவி கலரில் நூல் போட்டிருந்தேன், ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்களா ஒயிட் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எந்த இடத்துலையுமே வளைவு நெளிவு எதுவுமே கிடையாது. ஸோ இது போல் உங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டுட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எப்படி கோடு போடணும் அப்படின்னா, என்கிட்ட ஸ்கேல் இப்போ டக்குன்னு கிடைக்கல. ஸோ அதனால் நான் டேப் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமாக ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் பண்ண மாதிரி டேப் வச்சுலாம் போடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பழக கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ துணிக்கு பக்கத்தில் த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ என்னோடய தையல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எங்கே கோடு போட்டிருக்கேனோ, அதாவது மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த மார்க்கிங் மேலே தான் என்னுடைய ஸ்டிச்சிங் வந்திருக்கு. இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 10 இன்ச்சு நீளமும் 5.5 இன்ச்சு அகலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் இதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம், இல்லை இதே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.